குழந்தையை கடத்தி 1.5 லட்சத்திற்கு விற்கப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குழந்தையை கடத்திய மூவர் சிறையில் அடைப்பு. இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும், மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என மகிழா காங்கிரஸ் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். கஞ்சா போதையில் 15 வயதுடைய சிறுவனை கடத்தி சென்று வெட்டிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி குறிச்சிக்குப்பம் மெட்ரோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 8ஆம் ஆண்டு பேந்தாக் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. குழந்தையை கடத்தி 1.5 லட்சத்திற்கு விற்கப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குழந்தையை கடத்திய மூவர் சிறையில் அடைப்பு. புதுச்சேரியில் பொம்மை விற்பனை செய்யும் பெண்ணிடம் விளையாடிக் கொண்டிருந்த சனிலியா என்ற 4 வயது பெண் குழந்தைக்கு மிட்டாய் கொடுத்து ஆசை வார்த்தை கூறி 2 இளைஞர்கள் கடத்தி சென்றனர். அவர்களை கைது செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் நேற்று மாலை காரைக்காலில் ஒரு பெண்ணிடம் அந்த குழந்தையை போலீசார் மீட்டனர். குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட புதுச்சேரி கணுவாப்பேட்டையை சேர்ந்த மூர்த்தி, பூமியான்பேட்டையை சேர்ந்த ஆகாஷ் இருவரும் காரைக்காலை சேர்ந்த ஜகபர் நாச்சியாரிடம் ரூபாய் 1.5 லட்சம் பேசி ரூபாய் 10,000 அட்வான்ஸ் வாங்கியதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. 3 பேரையும் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர். இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும், மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என மகிழா காங்கிரஸ் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி சித்ரா தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும், மேலும் இந்தியா முழுவதும் ஓட்டும் மிஷின்களை ஒழித்து மீண்டும் பழையபடி வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்தி என்றும், மேலும் புதுவையில் கஞ்சா வியாபாரம் பெருகி வருவதும் இதனை கட்டுப்படுத்த வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் இந்திய விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி இல்லை, கார்ப்பரேட் நிறுவனங்களில் கடன்கள் கோடிக்கணக்கில் தொடர்ந்து தள்ளுபடி செய்யப்படுகின்றன, 7 கோடி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு அட்டைகள் நீக்கப்பட்டு வறுமையில் தளர்த்தப்பட்டுள்ள வேலைவாய்ப்பு குற்ற சம்பவங்கள் என அனைத்தும் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த பேட்டியின் போது மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி பஞ்சகவ் காந்தி, மாநில நிர்வாகியும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலாளருமான ரமா வைத்தியநாதன் மற்றும் மகிழா காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள கடலோர மீனவ கிராமங்களில் கடலறுப்பை தடுக்க அரசு தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும், அரியாங்குப்பம் ஆற்றினை தூர்வாரி ஆழப்படுத்திட வேண்டும், மீனவ மக்களை பழங்குடியினர் வரிசை பட்டியலில் சேர்க்க உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற கோரி புதுச்சேரி மீனவர் காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட பிரம்மன் சிலைக்கு அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவ காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்ற கருத்தை கர்நாடக அரசிடம் பேசி எடுத்து கூறுவோம் எனவும், காவிரி மேலாண்மை கூட்டத்தில் அணை கட்டக்கூடாது என தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் வலியுறுத்தியுள்ள நிலையில் மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இதுவரை 111 முறை புதுச்சேரியின் புதிய சட்டசபை கட்டுவோம் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்திருந்த நிலையில் எந்த ஒரு பதிலும் இல்லாத நிலையில் விமர்சனம் செய்த அவர், ஆளுநரிடம் புதிய சட்டப்பேரவை கட்டுவது தொடர்பான கோப்பு உள்ளதாக சபாநாயகர் செல்வம் நாடகம் ஆடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் செல்வம் சபாநாயகர் இல்லை எனவும், கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் போல செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், புதுச்சேரியில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு நன்றாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கஞ்சா போதையில் 15 வயதுடைய சிறுவனை கடத்தி சென்று வெட்டிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவை உருளையன்பேட்டை முத்தமிழ் நகரை சேர்ந்தவர் ஷகிலா. இவர் தள்ளுவண்டி டிஃபன் கடை நடத்தி வருகிறார். இவரது 15 வயதுடைய மகன் மதிவாணன் நேற்று மாலை சுமார் 4 மணியளவில் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த கும்பல் அவரை தாக்க முயன்றுள்ளது.
அவர்களிடமிருந்து தப்பிக்க மதிவாணன் ஓடியுள்ளார். அந்த கும்பல் அவரை பின்தொடர்ந்து துரத்தி மரக்கட்டையால் தாக்கியது. பின்னர் இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று லெனின் வீதி திருமால் நகர் பகுதியில் சரமாரியாக தாக்கி கத்தியால் அவர் தலையில் வெட்டி உள்ளனர். இதில் அவர் பலத்த காயமடைந்துள்ளார். அவரை அங்கேயே விட்டுவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியுள்ளது. அவ்வழியாக சென்றவர்கள் மதிவாணனை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். அந்த கும்பலில் இருந்தவர்கள் அனைவரும் சிறுவர்கள் என குறிப்பிடப்படுகிறது. இது குறித்து கண்காணிப்பு காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இதனுடைய மதிவாணன் தாக்கியது கஞ்சா கும்பல் என்றும் வாய் தகராறில் அவர் தாக்கப்பட்டார் எனவும் தெரியப்படுகிறது. புதுச்சேரி குறிச்சிக்குப்பம் மெட்ரோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 8ஆம் ஆண்டு பேந்தாக் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி குறிச்சிக்குப்பம் மெட்ரோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் தேங்காய்த்திட்டு ஆச்சாரியா பள்ளி அருகில் உள்ள மைதானத்தில் 8ஆம் ஆண்டு பேந்தாக் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. பேந்தாக் போட்டி 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி 2 நாள் நடைபெறுகின்றது. இந்த போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், வழக்கறிஞர் ராம் முனுசாமி, விக்னேஷ் கண்ணன், முன்னாள் கவுன்சிலர் பாஸ்கர், இன்ஸ்பெக்டர் கணேஷ் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நியூ பேந்தாக் அசோசியேஷன் ஆஃப் புதுச்சேரி உதவியுடன் தொடங்கிய விளையாட்டுப் போட்டியில் 279 டீம் கலந்து கொண்டனர். 100 வருட பாரம்பரிய மற்றும் கலாச்சாரத்துடன் தொடங்கிய பேந்தாக் விளையாட்டுப் போட்டியை கேப்டன் கோவிந்தராஜ், துணை கேப்டன் பலராமன், தலைவர் சரவணன், துணைத் தலைவர் கார்த்திக், செயலாளர் அருள் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பாக போட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர். மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் 7,000, 2ஆம் பரிசு ரூபாய் 6,000, 3ஆம் பரிசு ரூபாய் 4,000, பரிசு ரூபாய் 2,000 என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதயா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதயா மகளிர் கல்லூரியில் இயற்பியல் துறை, எலிகான் வெளியீட்டாளர்கள் மற்றும் ஸ்பெக்ட்ரோ அமைப்பு இணைந்து பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கின் தலைமை புரவர் அருள் சகோதரி முனைவர் பாத்திமா, அயல்நாட்டு செயலர் ஜனனி, ஒருங்கிணைப்பாளர் சகீலா, இதயா கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் தொழில்நுட்பத்தில் அறிவியலின் எல்லைகள் குறித்து பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கினர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்புகழ் மணி மற்றும் கருத்தரங்க தலைவர் குணசேகரன் செய்திருந்தனர். குழந்தையை கடத்தி 1.5 லட்சத்திற்கு விற்கப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குழந்தையை கடத்திய மூவர் சிறையில் அடைப்பு. இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும், மீண்டும் வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்த வேண்டும் என மகிழா காங்கிரஸ் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி கருத்து தெரிவித்துள்ளார். கஞ்சா போதையில் 15 வயதுடைய சிறுவனை கடத்தி சென்று வெட்டிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி குறிச்சிக்குப்பம் மெட்ரோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் 8ஆம் ஆண்டு பேந்தாக் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது.